ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய சரீரத்தில் ஒரு புது பலன் ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கும்படியாக, இன்னும் தேவனுக்காய் அநேக காரியங்களை செயல்படுத்தும்படியாக, தேவனுடைய தரிசனங்கள் நிறைவேறும்படியான காரியங்களை செயல்படுத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற அவனுடைய காரியங்கள் அனைத்தையும் நான் சீக்கிரமாக நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லி வாசிக்கிறேன். கேளுங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் சீக்கிரமாய் நம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன காரியங்களில் தடைப்பட்ட போது போல் உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றுகிறதோ அத்தனை காரியங்களையும் சீக்கிரமாக அவர் நிறைவேற்றி முடிக்கப் போகிறாராம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாதபடிக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் தான் இந்த உலகத்தில் பிறந்தேனோ, ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தரவில்லை, என் காரியத்தை வாய்க்க பண்ணாதபடி ஆண்டவர் காணப்படுகிறாரே, மற்றவங்களுடைய ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கிறாரே, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உன்னை பார்த்து சொல்கிறார், உன் காரியங்கள் அனைத்தையும் நான் சீக்கிரமாய் செய்து முடிக்கப் போகிறேன், சீக்கிரமாய் நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாய் உன்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் பொறுமையோடு காத்திருந்ததுனால உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுக்க போகிறார். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு சீக்கிரமாய் பதிலை கொடுத்து அதை நிறைவேற்றி செயல்படுத்த போகிறார். நீங்கள் எந்த காரியத்திற்கெல்லாம் காத்திருந்தீங்களோ அந்த காத்திருந்த காரியத்திலே ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது. நீங்கள் பயந்த காரியங்கள் ஒன்றுமே நடைபெறுவதில்லை. ஏன்னா எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைவேற்றி முடிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. அன்பு தகப்பனே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் பொறுமையோடு காத்திருந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே, நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமணாலை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்பா, நீர் நினைத்தது ஒன்று தடைபடாது என்று சொன்ன வாக்கு வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.